ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம். 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகா. ஸ்லோகம் 52. விவிக்த சேவி லக்வாசி யதவாக்காய மானசஹ தியானயோக பரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ரிதஹ. ஓம். கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் மோக்ஷ சந்நியாச யோகத்தை போதிக்கிறார். பரமாத்மா உபதேசம் செய்கிறார். அர்ஜுனா, தியானத்தின் உச்ச நிலையை அடைந்த பிறகு பரபிரம்மத்தை அடைய பின்பற்ற வேண்டிய பயிற்சியை வரிசைப்படுத்தி கூறுகிறேன் கேள். நீ செய்ய வேண்டியது ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து உடலை பராமரிக்க தேவையான அளவு மட்டுமே உண்டு. அதுவும் மிதமான உணவையே எடுத்துக்கொண்டு உடல், பேச்சு மற்றும் மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். உடல், பேச்சு மற்றும் மனம் இவை மூன்றும் தியானத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். தினமும் தியானம் செய்ய வேண்டும். ஆத்மாவை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாவை தவிர மற்ற உலக விஷயங்களில் ஒருவிதமான பற்றின்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். பற்றின்மையை எப்படி வளர்த்து கொள்வது? ஆத்மாவை தவிர மற்ற விஷயங்களில் உள்ள குறைகளை நீ எப்பொழுதும் திரும்ப திரும்ப நினைவு செய்தால் அவற்றின் மீது காலப்போக்கில் ஒருவிதமான வெறுப்பு ஏற்பட்டுவிடும். ஆசை குறைந்துவிடும். அக்கறையின்மை ஏற்பட்டுவிடும். இந்த வழியில் நீ மற்ற பொருள்களின் மீதான பற்றின்மைக்கான வைராகியத்தை வளர்த்து கொள்ள முடியும். இவ்வாறு கூறுவதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பரபிரம்மத்தை அடைவதற்கான பயிற்சிகளை வரிசைப்படுத்தி போதிக்கிறார். எனவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை நினைவு கூர்ந்து உடலை பேணுவதற்கு தேவையான உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டு தியானம் செய்வோம். ஆத்மாவை எப்பொழுதும் நினைவில் கொள்வோம். உலக விஷயங்களில் பற்றின்மையை கடைபிடிப்போம். ஒவ்வொரு செயலையும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு செய்யும் சேவையாக எண்ணி செய்வோம். ஸ்ரீமன் நாராயணன் அடைவதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு ஸ்ரீமன் நாராயணத்திலே அடைக்கலம் தேடுவோம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம். விவிக்த சேவி லக்வாசி யதவாக்காய மானசஹ தியானயோக பரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ரிதஹ. ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் 18, 65 70 வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு 8 விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது. இந்த 8 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷ்யே வச்சனம் தவா. இதன் பொருள், கிருஷ்ணா, தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார். நாமும் இந்த 8 விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம். இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை, தபஸ், யாகம் எதுவும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய 8 வாக்குறுதிகளை சொல்லுகிறேன்.
நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதோ அந்த 8 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன். இரண்டாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன். மூன்றாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன். நான்காவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன். ஐந்தாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் விரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். ஆறாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஏழாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எட்டாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள். கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன். உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன். உங்களுக்காகவே பணி செய்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா, கரிஷே வச்சனம் தவா. ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. விவிக்தசேவி லக்வாசி யதவாக்காய மானசஹ த்யானயோகபரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ரிதஹ. ஓம் விவிக்தசேவி லக்வாசி யதவாக்காய மானசஹ த்யானயோகபரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ரிதஹ.